Hello friends, welcome to Navi's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரோக்கோலி வச்சு எப்படி கட்லெட் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோல பார்க்கலாம். நான் ஒரு ப்ரோக்கோலி எடுத்துருக்கேன். இது 20 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். அதுவே நிறைய இருந்துச்சு. இப்போ இதை ஃபைனாக உங்களுக்கு சாப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரிவர்ஸில் ஒரு சுற்று போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொரப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரோக்கோலி கூடவே வெங்காயம், ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பொடிசா நறுக்கி, உருளைக்கிழங்கு 3 வேக வச்சது அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், உப்பு, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்று போல் நல்லா கம்பைன் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த ஈரப்பதம் போகிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மார் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போனா தான் கையில் பிசுன்னு ஒட்டாமல் நல்லா அந்த ஈரம்லாம் நல்லா உறிஞ்சிரும். இப்போ கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா கையில் ஒட்டாது. இப்போ நம்ம வடை கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கணும். வடை கொஞ்சம் தின்னாக இருக்கும், அதை விட நல்லா திக்காகவே நம்ம தட்டிக்கணும். இப்போ கோட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே மேலே இன்னொரு கோட்டிங் கொடுக்குறதுக்கு பிரெட் க்ரம்ஸ். நான் இது வீட்டிலையே ஹோம்மேடாக செஞ்ச பிரெட் க்ரம்ஸு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் மைதாவில் டிப் பண்ணிக்கலாம். நான் மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் டிப் பண்ணுறதுக்கு. இப்போ பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஹாட்டாக இருக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா 2 சைடு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேகணும் உள்ளே. அப்போனா தான் ப்ரோக்கோலி வேகும். நம்ம ப்ரோக்கோலி அப்படியே ராவாக தானே சேர்த்துருக்கோம். அப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போனா தான் உள்ளே அந்த ப்ரோக்கோலிலாம் நல்லா வெந்து வரும். நம்மளோட சூப்பரான ப்ரோக்கோலி கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சாஸு இல்லை அப்படின்னா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பட்டனை அமைக்கிருங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ரோக்கோலி கட்லெட் நான் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 12 கட்லெட் வந்துச்சு. ஒரு ப்ரோக்கோலி வாங்கினீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 12லேருந்து 13 கட்லெட் வரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். நம்ம நிறையா பேர் வீட்டில் நம்ம எடுக்கிறதில்ல. ப்ரோக்கோலினாலே நம்ம வீட்டில் எடுக்கிறதில்ல. காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம், ஆனால் ப்ரோக்கோலி அந்த அளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி கட்லெட்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வெஜிடபிள்ஸை உள்ளே தெரியாமல் அவங்களாவே சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.